அந்த எஸ்ராங்கன்றோ அவன் கிடைக்கிறாங்களே ஜின்வு நான் பார்த்துப்பேன்ல எவன் வந்தா என்ன செத்த பதிவுலா அப்படின்னு அவன் ரெடியா நின்று இருப்பான். அங்க இருக்க மக்கள்களோ ஜின்வு என்னடா ஜின்வு எங்க ஹண்டர்ஸ் எங்களை காப்பாத்துவாங்கடா நாங்க எங்க நாட்டை விட்டு போக மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் கொடியை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அப்ப திடீர்னு கேட்டு ஓபன் ஆகி உள்ள இருந்து யாரும் வர மாதிரி இருக்கும். அந்த எஸ்ராங்கன்றோ எவனோ வரப்போறான் இல்லையே அப்படி பாத்துட்டு இருப்பான் பாருங்க. உள்ள இருந்து அப்படியே ஒருத்தன் வருவான் பாருங்க. டிராகன் மோனார்க்கு பாக்கிறதுக்கே சும்மா பங்கமா இருப்பான் பாருங்க. அவன் வந்து கெத்த வானத்துல நின்னுட்டு இருக்க இவனோ என்ன மனுஷனா ஒரே ஒருத்தனா அவன் என்னமோ பெரிய பெரிய மான்ஸ்டர் வரப்போகுது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான் செத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வானத்தையே பார்த்துட்டு இருக்க. இவன் டிராகன் மோனார்க்கு அப்படியே கீழே இறங்கி வந்து அவன்கிட்ட நீ தான் கிங்கா நீ தான் இந்த இடத்துக்கு ராஜாவா அப்படின்னு அவன் கேட்பான் பாருங்க. இவனோ ஒருவேளை நான் ராஜான்னு சொன்னா எனக்கு அடிபணிவான் போலயே பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அடுத்து அந்த கனடா எஸ்ராங்கன்ட்டு சொல்லுவான் பாருங்க. ஆமாண்டா நான் தான்டா கிங்கு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அந்த டிராகன் மோனார்க்கு அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் இங்க அந்த ஷேடோ மோனார்க்கு இல்ல போலயே அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பானா. அடுத்து நம்ம ஹீரோ போன் பண்ணுவான் பாருங்க ஆடமைட்டுக்கு போன் பண்ணி நான் ஜின்வு பேசுறேன் ஆடமைட்டு நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டானே. சார் நாங்க கனடால இருக்கேன் சார் அப்படின்னு கேட்பானா. கனடாவா அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா சார் இங்க மக்கள் எல்லாம் வெளியேற்ற முடியல சார் அவங்க எல்லாம் போராட்டிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க எல்லாத்தையுமே நான் வெளியேற்றதுக்காக இங்க நின்று இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவனோட பவர் தெரியாம அங்க நின்று இருக்கீங்களாடா மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுக்கடா சீக்கிரம்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து அங்க யாராட்டு இருக்கானா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. இல்ல சார் அந்த கேட்ல இருந்து யாருமே வரல அமைதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ அப்பாடா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு சொல்லுவான் பாருங்க. சார் ஒரு நிமிஷம் அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரா சார். என்ன ஒருத்தனா? ஆமா சார் ஒருத்தன் வரா சார் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. அங்க நிக்காதடா ஓடிடு உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடிடு அப்படின்னு சொல்ல நெருப்பு வந்து அப்படியே ஒருத்தன் உடல அப்படி கருக்கி சாம்பலா போகும் பாருங்க. பாதி உடம்பு அப்படி காத்தா போய் கால் மட்டும் நின்று இருக்கும். அடுத்து அந்த ஆடமைட்டு நம்ம ஹீரோட சொல்லிருப்பான் சார் டாப் ரேங்க் ஹண்டர் எல்லாமே சாம்பலா போயிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆடம் உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆடமிட்டு சார் அதுக்கு பாசிபிள் இல்ல சார் நிறைய மான்ஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ வேற வழி இல்ல நான் ஷேடோ வச்சு ஆடம் வெயிட்டாச்சு காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐயார் ஷேடோவை அனுப்பி வைப்பான் பாருங்க. அந்த ஐயார் ஷேடோ டக்குன்னு நம்ம ஆடம் வெயிட்டு கிட்ட போயிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக ரெடியா இருக்கும். ஆடம் வெயிட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று பார்ப்பான். என்னடா பார்த்தா டிராகன் மோனார்க்கு பயங்கரமா வந்து நின்னுட்டு அந்த ஷேடோ பார்த்து கேட்பான் பாருங்க. ஷேடோ அவ்வளவு அவசரமா எங்கடா போற அப்படி நிப்பான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். ஆடமைட்டோ பயத்துல உறைஞ்சிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லிட்டு நிப்பான். ஹண்டர் சஞ்சின்வு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் நிப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. டிராகன் மோனார்க்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பானா நான் நினைச்சு கூட பாக்கல. சஞ்சின்வை விட அதிக பவர் இருக்கும் போலயே. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் இவனை அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் நாளைக்கே வேணுமோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.